Hi students, welcome to Arsh Media. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லப்படலை அப்படின்னா எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 3 டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அது 3 டைப்பும் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து டிப்ஸாக கொடுத்துட்றேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸை இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய 90 மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கிறோம். இது வந்து லாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர். ஸோ 90 மார்க்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட இருக்க போகுது. ஸோ இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து போன டைம் வந்து ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்போ 90 மார்க்ஸுக்கு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து 50 மார்க்ஸ் வைக்கிறாங்க, 45 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொஷின் பேட்டர்னில் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 90 மார்க் கொஷின் பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 வேர்ட்ஸ் வந்துடுது. ஸோ பப்ளிக்குமே உங்களுக்கு 21 வேர்ட்ஸ் வரும். அடுத்து வந்து பார்ட் 2 வந்து ஒரு 2 மார்க் வந்து ஒரு 4 கொஷின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 2ல் 2 மார்க்ஸ் வந்து 3 கொஷின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வருது. 4 கொடுத்து 3 அட்டென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு 2 கொஷின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். அடுத்து செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸில் வந்து 2 அட்டென்ட் பண்ணணும். இது வந்து உங்களோட ப்ரோஸா சப்ளிமெண்ட்லேருந்து வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 3ல் வந்து 3 மார்க் கொஷின்ஸ் 3 அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஓன் திங்கிங்கில் எழுதக்கூடியது. சப்போஸ் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அண்ட் பார்ட் 4 வந்து ஆப்வியஸ்லி 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 7 5 மார்க் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க் ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராகிராஃப்ஸை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் பின்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 மார்க்ஸ்க்கான கொஷின் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கொஷினை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட 50 மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேட்டர்ன். ஸோ 50 மார்க்ஸ் அப்படின்றப்ப நமக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக சினானிம் ஆண்டனிம் வந்து ஒரு 2 மார்க், அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்ஸே மொத்தம் டோட்டலாக வந்து 13 1 வேர்ட்ஸ் வந்து வருது நமக்கு. ஸோ 13 மார்க்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 1 மார்க் கொஷின் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மார்க் கொஷின் வந்து ஒரு 4 கொஷின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு 3 மார்க் அண்டு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டில் 3 மார்க் அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் 5 மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 4 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 2 பேராகிராஃப் ப்ரோஸோட பேராகிராஃப்ஸ் வந்து வந்துடுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்கையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மார்க்ஸுக்கு வந்து இருக்குது. ஆல்ரெடி 90 பார்த்துட்டோம், 50 பார்த்துட்டோம். இப்போ 45 மார்க்ஸுக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 8 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அலாட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் பியில் ஒரு 13 மார்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து ஒரு 2 அட்டென்ட் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸ் ஒரு 2 அட்டென்ட் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு 3 மார்க் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 13 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமர் செக்ஷன் கொஞ்சம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மார்க் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களும் 5 மார்க்ஸ் வந்து 4 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 4 5 மார்க்ஸுக்கு 20 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலாட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு வந்து நமக்கு வந்து பண்ணுறாங்க. 3 டைப் வந்து இருக்குது. நான் 3 டைப்பையும் வந்து காமிச்சிருக்கேன் கொஷின் பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 1 வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 90 மார்க் கொஷின் பேப்பர் எடுத்து போய்க்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 21 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம கான்செப்ட்ஸ் படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சினானிம் ஆண்டனிம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து ஒரு 3 1 மார்க் கிட்ட இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 1 மார்க் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் பேட்டர்னாக இருந்தாலும் சினானிம் ஆண்டனிம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லா சினானிம் ஆண்டனிம்ஸையுமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கைட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, புக்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சினானிம் ஆண்டனிம்ஸ் அதிகமாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 வேர்ட்ஸில் ஓரளவுக்கு அதிகமான மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிராமர் கான்செப்ட்ஸ் இருக்கும்.
அது எல்லாமே வந்து நீங்கள் கைட்ஸில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய்டிக் லைன்ஸை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறது. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க போகிறது இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 மார்க்ஸ் வந்து எவ்வளோ கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி பார்ட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லைன்ஸ் கொடுத்து ஆன்சர்ஸை வந்து கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய போய்டிக் கொஷின்ஸை அதிகமாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட்னு எது சொல்லுவேன் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு இது. அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து கொஷின் பேப்பர்ஸில் மஸ்ட்டு வந்து எல்லா விதமான கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமரில் 2 மார்க்ஸில் இதை வந்து நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3 செக்ஷன் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை மட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா போய்டிக் லைன்ஸு, அதுக்கப்புறம் போய்டிக் லைன்ஸை பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் சினானிம் ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, கண்டிப்பாக வரக்கூடிய டாபிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸில். ஸோ அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இப்போ வந்து ப்ரிப்பேரிங் பட்டர் மில்க் ஃபார் 4 persons இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்டை தெளிவாக எந்த மாதிரி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படித்து வச்சுட்டு எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இது எதுவுமே வந்து நீங்கள் படிக்கிற கொஷின் தான் வரும்னு சொல்லி நம்ம அசம்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ எந்த கொஷின்ஸ்னாலும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஓனாக ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பார்ட்டெல்லாம் ஈஸியாக நீங்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் மெயினான பார்ட்டுக்கு வரேன், 5 மார்க் பார்ட்டு. ஸோ 5 மார்க் வந்து உங்களுக்கு 7 5 மார்க் கேட்குறாங்க, 4 5 மார்க் கேட்குறாங்க, 5 5 மார்க் கேட்குறாங்கனாலும் உங்களுக்கு 50 45 கிலோ வச்சாங்கன்னா 4 5 மார்க் கேட்குறாங்க, 7 அதாவது 90 கிலோ வச்சாங்க அப்படின்னா 7 5 மார்க் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து சாலிடாக உங்களுக்கு ஒரு 10 மார்க் வேணும்னா நீங்கள் 2 பேராகிராஃப்ஸை கண்டிப்பாக படிக்கணும். ப்ரோஸ் போயம், ஏன்னா உங்களுக்கு 2 யூனிட்ஸ் வந்து கொடுப்பாங்க, 2 ப்ரோஸ் 2 போயம் வந்து வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சிட்டிங்கன்னா போதும், ஒன்று படித்தா கூட போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து போயமுக்கு ஆப்ஷனல் போயம், ப்ரோஸுக்கு ஆப்ஷனல் ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே மிட் டேர்முக்கு நான் சொல்கிறேன், மிட் டேர்முக்கு உங்களால் ஈஸியாக சாலிடாக 10 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு மெயினான இந்த 5 மார்க்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த டெவலப்பிங் த ஹிண்ட்ஸுங்க, ரொம்பவுமே ஈஸியான ஒரு பார்ட்டு. எப்படி அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் இந்த பார்ட்டை வந்து கிவ் அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது கிவ் அப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 லைன் 3 லைன் பேராகிராஃபாக இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரு 10 லைன் 15 லைன் பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அந்த 150 வேர்ட்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு 10 லைன் 15 லைன் பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நம்ம இந்த அஸ்கினோவுக்கும் அந்த யங் மர்ச்சன்ட் ஆஃப் விளாடிமிர் இருக்குல்ல, அதுக்கு இடையில ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்க்க போகிறோம். அதில் வந்து மேக்ஸிமம் இந்த இஸ்ஸு வாசி இதெல்லாமே வந்துடும். அது போக ஒரு சில இம்பார்ட்டண்டான இதெல்லாம் சேர்த்து இதோ ஒரு முக்கியமான பேராகிராஃபாக மாற்றிட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு 5 மார்க்ஸ் அப்சல்யூட்லி கிடச்சிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரினா நீங்களே ஒரு 3 லைன் 4 லைன் ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு 10-15 லைன் வந்து எந்த மாதிரி நம்மளே ஓனாக இது பண்ண முடியும். கைட்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நீங்களே எழுத பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10-15 லைன் பேராகிராஃபாக அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா இந்த பேசேஜ் வந்து நோட்ஸாக சேஞ்ச் பண்ணுறது, இதுவுமே ரொம்பவுமே ஈஸி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட முடியும். பெரிய பேராகிராஃப்ஸை சிம்பிளாக நோட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட் டைம் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம், சரிங்களா. 5 மார்க்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல இந்த 2 பேராகிராஃப்ஸும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 இந்த மாதிரி முக்கியமான டெவலப்பிங் த ஹிண்ட்ஸும் பேசேஜும் சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வரக்கூடியது. ஸோ அதனால் இதிலேருந்து நிறையா மார்க்ஸ் நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து படிச்சுக்கோங்க. அது போக மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்ரு ரைட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரலாம், இல்லை இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி அதாச்சும் கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணி அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுற மாதிரியானதாக வரலாம், இல்லை எரர்ஸ் கரெக்ட் பண்ணுற மாதிரி வரலாம். பட் இது தான் வரும் நம்ம அசியூம் பண்ணிட முடியாது. பட் நான் சொன்ன அந்த 4 விஷயமும் பேராகிராஃப்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, பப்ளிக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்படுக்க தேவையில்லை. நான் சொன்னேன் இல்லை, இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டை தரவு பண்ணிக்கோங்க, மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கோங்க. சென்டம் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபுல்லாக போங்க. நான் சொன்ன மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய மார்க் எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த இங்கிலீஷ்க்கு அடுத்து இனிமேல் மேக்ஸ் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல்
இங்கிலீஷ்க்கு அடுத்து இனிமேல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி 12க்கும் சரி 11க்கும் சரி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 10க்கும் அடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட கான்செப்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே அப்டேட்டாக இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, thank you.